ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூ மூன். எஸ், நியூ மூனோட ரீடிங் தான் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ 2 பைல் வச்சுருக்கேன். ஸோ பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2. யாருக்கெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணுமோ நீங்கள் வந்து பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் பைல் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதுபடியும் கேட்கலாம். இல்லை இந்த 2 பைலில் எது சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எஸ், உங்களோட விருப்பம். ஸோ டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் பைல் நம்பர் 1 இந்த ஒரு பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான நியூ மூன் ரீடிங்கை பார்ப்போம். Okay, so expect a powerful change. Look at the card. கார்டை பார்க்குறப்பவே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. எஸ், இந்த ஒரு செப்டம்பர் மந்தில் வர நியூ மூன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு கொண்டு வரப்போகுது. லைஃப்பில் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கிவ் அப் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். உங்களோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு பதிலும் வர மாட்டேங்குது, என்னோட ஹார்ட் ஒர்க்கான எஃபோர்ட்டே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, என்னோட ஒர்க் ஏரியாவில் அவ்வளோ நான் பண்ணுறேன், பட் ஆனால் இன்னொரு ப்ராப்பர் ரிசல்ட். அதே மாதிரி வீட்டிலுமே வந்து குடும்ப ஹாப்பினஸ்க்காக, ஃபேமிலி ஒற்றுமைக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், ஆனாலும் நோ யூஸ். அந்த மாதிரி கிவ் அப் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு நியூ மூன்ல இருந்து எதையும் கிவ் அப் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நடக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க, அது மாதிரி நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராட்ல இருந்து ஒரு நல்ல ஒரு கான்டாக்ட் கிடைக்கும். ஸோ உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எஸ், நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். ஒரு நியூ கான்டாக்ட், ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆல்சோ பாசிபிள். உங்களோட சர்க்கிளே மாறும். அதாவது இப்போ நீங்கள் கரண்ட்ல என்ன மாதிரி பீப்புள் உங்களை சுற்றி இருக்காங்களோ அந்த பீப்புள் எல்லாமே சேஞ்ச் ஆவாங்க. எல்லா ஒரு உங்களோட கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், நீங்கள் பேசுகிற விதங்களும் சரி, நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா. இப்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சென்சிட்டிவ் ஆறீங்க. அண்ட் ஒருத்தவங்க பேசுகிற வார்த்தைக்கெல்லாம் வந்துட்டு ஒரு அதுக்கு ஒரு மீனிங், எமோஷன்ஸை கொடுத்துட்டு நீங்கள் வருத்தப்பட்டுட்டு ஓவர் திங்க் பண்ணுறீங்கல்ல. ஸோ இது எல்லாமே மாறும். எந்த ஒரு விஷயம் உங்கள் லைஃபுக்கு இம்பார்ட்டண்ட், எந்த ஒரு விஷயம் தேவையில்லை அப்படின்றத ரொம்ப தெளிவாக நீங்கள் இருப்பீங்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்த நியூ மூன் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. பிகாஸ் ஏன் அப்படின்னா, இவ்வளோ நாளாக வந்துட்டு நீங்கள் உங்களோட ஒர்த்து தெரியாமல் மற்றவங்களோட கம்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் இனிமேல் வந்து உங்களோட ஒர்த்து உங்களுக்கு தெரிய போகுது, கண்டிப்பாக தெரிய போகுது. அதாவது உங்கள் பாஸ்டில் வந்து உங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களோட லைஃப்பில் உங்கள் லைஃப் ஜேர்னிலே வந்திருப்பாங்க ஒரு சில பேர். அவங்களுக்குலாம் உங்களோட டேலண்ட், ஸ்கில்ஸ் எதுவும் புரியாமல் இருந்திருக்கும். இனி உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய மாற்றங்களை பார்த்து உண்மையிலே வியந்து போய் நிற்பாங்க. ஒரு there was a time நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அதாவது ஏதோ பண்ணணும்னு பண்ணுவாங்க, பட் இனி அவங்க உங்களை தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு திஸ் பவர்ஃபுல் சேஞ்சஸ் நடக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் ட்ரஸ்ட், நம்பிக்கையோட இருங்க. ஓகே? பட் அட் த சேம் டைம் வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு சேஞ்சஸ் நடக்கிறப்போ உங்களோட எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோலில் வைக்கணும். கீப் யுவர் எமோஷன்ஸ் இன் செக். ஏன் அப்படின்னா, பிகாஸ் வந்து இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட என்ன கேட்டீங்களோ அதையும் மீறி உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்னேன்ல, ஒரு சில கான்டாக்ட்ஸ், நியூ கான்டாக்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும்னு. அந்த ஒரு நியூ கான்டாக்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்துல இருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க, இல்லை ஒரு நல்ல பாசிட்டிவ் மெச்சூர்ட் பர்சன் இருப்பாங்க. அவங்களோட கான்டாக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் நினச்சி பார்க்காத விஷயங்கள், நிறைய சர்ப்ரைசஸ் ஆல்சோ வந்து இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து உங்களோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், உங்கள் பிஹேவியர்ஸ், இது மட்டும் கொஞ்சம் செக்கில் வைக்கணும். Okay, it is a time to take action. So yes, இனிமேல் வந்துட்டு நீங்கள்
என்ன பண்ணணும் ஃபியூச்சருக்கு. இவ்வளோ நாளாக கிவ் அப் பண்ணியிருப்பீங்க. ஓகே போகிறபடி போகட்டும், லைஃப் எப்படியோ போகட்டும் அப்படின்னு கிவ் அப் பண்ணியிருந்தீங்கன்னா, நோ, நவ் இட்ஸ் அ டைம் டு கெட் பேக் ஆன் ட்ராக். ஓகேங்களா? ஸோ ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்க, புது ஐடியாஸை கொண்டு வாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில பேருக்கு வந்து ஐடியா பிளானிங் எல்லாமே இருக்கு, ஆனால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பயம் இருக்கு. அது மட்டும் வேண்டாம், எதுவாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு டைம் வந்து அந்த ஒரு சேஞ்சஸ் வருங்கிறப்போ, அப்போ நீங்கள் இப்போ என்னென்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, என்னென்ன எஃபோர்ட் போடுறீங்களோ, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறீங்களோ, டெஃபினட்டாக அதில் வந்து லக்கு வந்து உட்காரும். ஓகேங்களா? ஸோ ஆக்ஷன், இட்ஸ் அ டைம் டு டேக் ஆக்ஷன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு கம்யூனிகேஷன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் கேட்டு வாங்கணும். இனிமேல் வந்துட்டு சாக்ரிஃபைசஸ், நோ, ஸ்டாப். சாக்ரிஃபைசஸ் வேண்டாம். பி செல்ஃபிஷ். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்டு வாங்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? உங்கள் ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? மைண்டில் அந்த விஷன்ஸ் இருக்கா? அதுக்கான பிளானிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு நியூ மூன்ல இருந்து உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் அப்படின்றது நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு நியூ லைஃப் கிடைச்சதுன்னா என்ன மாதிரி நீங்கள்லாம் பிளான் பண்ணுவீங்க, எந்த மாதிரியான ஒரு லைஃப் இருக்கணுன்ற ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி பிளானிங் இருக்கணும். நெக்ஸ்ட், ஓகே, ஃபியர்ஸி கிளைமேக்ஸ் அப்ரோச்சஸ், சம்திங் இஸ் கம்மிங் நியர். ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து கொஞ்சம் சீரியஸாக இருங்க. அதாவது உங்களோட இன்னசென்ஸ், யூஆர் வெரி இன்னசென்ட் நேச்சர், ரொம்ப இன்னசென்ட் பர்சன் தான். பட் ஆனால் இனிமேல் அந்த ஒரு இன்னசென்ட் வேண்டாம். ஓகேங்களா? உங்களோட பிஹேவியர்ஸ்லையாக இருக்கட்டும், உங்கள் கம்யூனிகேஷன்லையாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு ரூடான பர்சன் அப்படின்னு பீப்புள் சொன்னால் கூட பரவாயில்ல, பட் ஆனால் இன்னசென்ட்னு மட்டும் வேண்டாம். வாய், ஏன் அதை சொல்கிறேன்? பிகாஸ் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த ஒரு வாழ்க்கை மாற்றங்கள் வர்றப்போ நீங்கள் இன்னசென்ட்டாக இருந்தீங்கன்னா ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு டோன்ட் பி ஸோ இன்னசென்ட். ஓகே, நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு வர மெசேஜ் என்ன தெரியுங்களா? இப்போ உங்கள் லைஃப்பில் பைல் நம்பர் 1, உங்களோட லைஃப்பில் இப்போ என்னென்னலாம் நடக்குதோ அதில் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேபி இப்போ உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு நியர் ஃபியூச்சரில் தெரியும். மேபி நீங்கள் கொஞ்சம் உங்களோட பாஸ்ட்டையுமே ப்ரெசண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் நடந்திருக்கும். அந்த ஹார்ட் பிரேக்ஸ் உங்களுக்கு ஒரு growth கொடுத்துருக்கும். மேபி வந்து ஒரு சில பர்சன்ஸோட ரொம்ப டாக்ஸிக்கான பர்சனே இருக்காங்க, அவங்களோட நீங்கள் ரொம்ப க்ளோஸ், ரொம்ப இன்னசென்ட் அப்படியே இருந்திருக்கீங்க. பட் ஆனால் அந்த பர்சன் உங்களை வந்துட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க. டூ மச் ஆஃப் கம்பேரிஷன்ஸ். அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு ஹர்ட், கண்டினியூஸாக கொடுத்த அந்த ஒரு மன அழுத்தங்கள்னால இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பர்சனாக மாறி இருக்கீங்களான்னு பாருங்கள். ஒரு சில பேர் கண்டிப்பாக அந்த சேஞ்சஸ் இருக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்குது. இப்போ மேபி நீங்கள் அதை நினச்சி ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கலாம், டிவைன், யூனிவர்ஸ், கடவுள் எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்கலாம், எல்லாத்தையும் திட்டிகிட்டு இருக்கலாம். பட் ஃப்யூச்சரில் வெரி சூன் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. எனக்கு கிடைச்ச இந்த ஒரு லெசன் இது டெஃபினட்டாக எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி நடந்ததுனால தான் நான் வந்து போல்டாக வந்து மூவ் ஆன் ஆனேன், இந்த மாதிரி டாக்ஸிக் பர்சனோட ஃபேக் லவ்ல இருந்து நான் வெளியே வந்தேன், இன்னைக்கு நான் வந்து நல்லா ஹோப்ஃபுல்லாக இருக்கேன், கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஒரு சில பேர் ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி நடந்திருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படி எஸ், என் லைஃப்பில் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கு பிகாஸ் ஆஃப் தட் அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் யூனிவர்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. அண்ட் உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டு அந்த டாக்ஸிக் பர்சன்ஸ்க்குமே ரொம்ப நன்றி, என்னை இப்படி வந்து உங்களால் தான் நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க.
ஓகேங்களா? ஸோ பி கிரேட்ஃபுல். கண்டிப்பாக நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு கரண்ட்லி. ஓகேங்களா? பட் ஆனா இதே சைக்கிள், இதே மாதிரியான கஷ்டங்கள்ங்கிறது உங்களுக்கு கண்டினியூஸ் ஆகாது. பைல் நம்பர் 1 கண்டிப்பா இதே கண்டினியூ ஆகாது. உங்களுக்கான ஒரு அழகான நியூ போர்ட்டல் இஸ் ஓப்பனிங். ஓகேங்களா? உங்களுக்கான ஒரு அழகான நியூ போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ பாஸ்ட்ல என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையும் மறந்துடுங்க, மூவ் ஆன் ஆகிடுங்க, கம்ப்ளீட்டா மூவ் ஆன் ஆகிடுங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா உங்களோட லைஃப்ல வந்துட்டு இனிமேல் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்க போகுது. நியூ பிகினிங், நியூ லைஃப். அதுல நிறைய விஷயங்கள் மாறும். மேபி நீங்க இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் விஷன்ஸ் இல்லாம இருக்கலாம். ஒரு சில பேருக்கு என்ன மாற்றங்கள் வரும் அது மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். பட் ஆனா நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களோட லைஃப் பெட்டர்மெண்ட்டுக்கு நடக்கும். ஸோ அந்த ஒரு தாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு அந்த புது வாழ்க்கைக்கு நீங்க போறதுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன விஷயங்கள் கொண்டு போகணும், எதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணணும் இப்பையில இருந்தே. ஓகேங்களா? ஸோ டோன்ட் டிலே. வாட் எவர் இட் இஸ், ஆக்ஷன்ஸை நீங்க வந்து சீக்கிரமா எடுக்க ஆரம்பிங்க, என்ன வேணும் வேணாம் அப்படிங்கறதுல. ஓகேங்களா? சரி, ஆக்சுவலி நீங்க கரெக்டான ட்ராக்ல போயிட்டு தான் இருக்கீங்க. மேபி வந்து உங்களுக்கு அது தெரியாம இருக்கலாம். ஒரு சில விஷயங்களை நீங்க வந்து கம்ப்ளீட்டா வேற பார்வையில பார்க்காம ஒரே பார்வையிலே பார்த்துக்கிட்டு இருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியலாம். பட் ஆனால் கரெக்டான ட்ராக்ல தான் போறீங்க. ஒரு வண்டர்ஃபுல்லான நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிறதும் இருக்கும். ஓகேங்களா? பாசிட்டிவ் சைன் தான். எனக்கு இந்த 3 கார்ட்லயுமே வந்துட்டு பாசிட்டிவான சைன், பாசிட்டிவான மெசேஜ் தான் இருக்கு. ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா எஸ் டெஃபினட்டா அது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சி இது பாருங்களேன், நியூ மூன் இன் ஏரியஸ் வந்திருக்கு பாருங்களேன். ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட்லி லவ் கார்ட். ஸோ ஏரியஸ் சைன் பார்த்தீங்க அப்படின்னா ஜோடியாக்ல ஃபர்ஸ்டா வருதா? கரெக்டுங்களா? மேஷ ராசி தானே. ஸோ வந்து உங்களுக்கு ஜோடியாக்ல ஃபர்ஸ்டா வருது. அதே மாதிரி நியூ மூன், நியூ மூன்னா நியூ பிகினிங். ஸோ உங்களோட லைஃப்ல வந்துட்டு ரைட் டைம் டு ஸ்டார்ட் எனிதிங் நியூ. ஏதாவது புதுசா பண்ணணும், புதுசா கொண்டு போகணும் வாழ்க்கைய, நானே புது பர்சனா மாறணும். எஸ் பாசிபிள், 100% பாசிபிள். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி எஸ் சைன் ஃப்ரம் த யூனிவர்ஸ். ஓகேங்களா? ஒர்க் ரிலேட்டடான ஒரு கேள்விகள் இருக்குதா, மனக்குழப்பங்கள் இருக்கா? எஸ், பாசிட்டிவ் ஆன்சர்ஸ். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா ஒரு குழப்பங்கள் மாறுமா அப்படின்னா எஸ், கண்டிப்பாக எஸ் ஆன்சர் தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு வார்னிங் சைனும் வந்திருக்கு. உங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் நீங்க கேட்கறது கிடைக்குங்கிறப்போ நீங்களே ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனா மாறுவீங்க. அந்த இன்னசென்ட்ல இருந்து கொஞ்சம் ரூடான பர்சனா கூட மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. வாட் எவர் இட் இஸ், உங்களோட அந்த மேனர்ஸ், பிஹேவியர் அது மட்டும் நீங்க கண்டிப்பா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கிவ் அப் பண்ண வேண்டாம்ங்க. ஜஸ்ட் ப்ரிப்பேர், பிளான் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லா பிளானையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்துட்டு லைஃப் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ உங்களோட ட்ரீம்ஸ் அதெல்லாமே ரியாலிட்டிக்கு கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு டைம். திஸ் நியூ மூன் வந்து கம்ப்ளீட் எஸ் சைன். ஆல் தி 3 கார்ட்ஸ் பவர்ஃபுல் 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 தான் நான் சொல்லுவேன். ஸோ சூப்பராக இருக்கு அண்ட் கெட் ரெடி. ஓகேங்களா? ஸோ வாட் எவர் பாஸ்ட்ல என்ன நடந்துச்சோ எல்லாம் நெகட்டிவா இருந்தாலும் உங்களால ஓவர் கம் பண்ணி வர முடியும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கான நியூ மூன் ரீடிங் என்னங்கிறத பார்க்கலாம். Okay, personal issue. Okay, fine. Actually, இந்த நல்ல கார்டு தான். See, prosperity lies ahead. Step out of your comfort zone. Yes. இந்த ஒரு நியூ மூன்ல இருந்து பைல் நம்பர் 2, உங்க லைஃப்ல எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு லிஸ்ட் வச்சிருப்பீங்களா?
அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு எது ரொம்ப வேணும் அப்படின்னு கேட்குறீங்களோ எஸ் கிடைக்கும். எஸ்பெஷலி வந்து மெட்டீரியல் திங்ஸ், ஃபினான்ஷியல் திங்ஸ், அது எல்லாமே வந்துட்டு கிடைக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும், உங்களோட எஃபோர்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இல்லை எனக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பாக கூடாது, கிவ் அப் பண்ணவே கூடாது, ஃபைட் ஃபார் இட். கண்டிப்பாக வந்துட்டு என்ன கேட்குறீங்களோ கிடைக்கும், எஸ்பெஷலி மெட்டீரியல் திங்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ மூன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பைல் நம்பர் 2 லா ஆஃப் அட்ராக்ஷன், அதை வந்து டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட், வேல்யூ யுவர் செல்ஃப். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா சரி நீங்கள் எப்படி உங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ அப்படிதான் மற்றவங்களும் உங்களை வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகே, சரி ஒரு 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 நல்ல ஒரு ரிச் லைஃப் ஸ்டைல் வேணும் எனக்கு, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக நான் வந்து காமிக்கணும், மற்றவங்களாம் என்னை பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், என்னை பார்த்த உடனே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஷீ இஸ் நாட் ஈஸி, ஐ மீன் இந்த பர்சன் ஒரு ஈஸி டார்கெட் இல்லை அப்படின்னு நினைக்கணும். இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. பட் நீங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க வெளியே? உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், போல்டாக இருக்கணும். எஸ்னா எஸ், நோனா நோ. மற்றவங்க ஃபீலிங்ஸ் எஸ் கரெக்டு, பட் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அந்த வே யூ ட்ரெஸ், த வே யூ வாக், எந்த ஃபங்க்ஷனுக்கு அட்டென்ட் பண்ணணும், எந்த இடத்துக்கு போகணும், எங்கே போகக்கூடாது, இது எல்லாத்துலேயும் நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் இப்போ இந்த மெசேஜ் வருது? பிகாஸ் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கறத கொடுக்குறாங்க. ஒரு நியூ ஸ்டார்ட் வருது, அதை நீங்கள் எப்படி வந்து எடுத்துக்கிறீங்க, அதை எப்படி நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்க, யூனிவர்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஓகேங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. And see, step out of your comfort zone. This is very strong message. See, ஒரு சில பேரை பொறுத்த வரைக்குமே நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஜாபுக்கு ஏகப்பட்ட வாட்டி ட்ரை பண்ணாலுமே நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் கொடுத்துருக்காது. ஏதோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளார இருக்கீங்க, அதை விட்டு வெளியே வாங்க. நீங்களே வந்துட்டு உங்களோட லைஃப், உங்களுக்கான ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணலாம், உங்களுக்கான ஒரு அபிண்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். அபிண்டன்ஸ் அப்படிங்கிறது நிறைய ஒரு ஃபினான்ஷியலாகவும் சரி, நிறைய பணம் சரி, நிறைய பீப்புளையுமே நீங்கள் சம்பாதிக்கலாம். இது எல்லாமே நடக்கும். உங்களை சுற்றி பாசிட்டிவ் பீப்புள் வேணுமா? எஸ் கிடைக்கும். நீங்களே கிரியேட் பண்ணலாம். ஆனால் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். ஃபிசிக்கலியும் சரி, மென்டலியும் சரி. நீங்கள் ஒரு மென்டல் பிரிசன் மாதிரி இப்போ வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களோட ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு, அது எல்லாமே ஸ்டாப் பண்ணுங்க. கம்யூனிகேஷன், ஜஸ்ட் ஸ்டாப் பீயிங் இன்ட்ரோவர்ட். ஓவரா இன்ட்ரோவர்ட்டா இருக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். ஓகேங்களா? அதே சமயம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் ஆல்சோ நீடட். கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. இப்போ ஏதாவது பர்சனலி வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஒரு இஷ்யூஸ் இருக்கு, அதாவது உங்களோட ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கட்டும், உங்களோட நியர் அண்ட் டியர் ஒன்ஸ்னால ஏதாவது ஒரு இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கலாம். அதனால வந்து உங்களுக்கு ப்ராப்பரான தூக்கம் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவ்னஸ் அப்படிங்கிறதும் இல்லை, உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்லையுமே நிறைய வீக்னஸஸ் ஆல்சோ இருக்குது. ஸோ இது எல்லாமே சால்வ் ஆகும். ப்ராப்பர் ரெஸ்ட் மட்டும் எடுங்க. வாய் நீங்கள் உங்களுக்கான ஒரு லைஃப், உங்களுக்கான ஒரு ஃபியூச்சரை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய எனர்ஜி தேவை, நிறைய ஒரு என்ன சொல்கிறது, மோர் பவர் தேவை. ஸோ ப்ராப்பர் ரெஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஒன்று வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஒன்ஸ் நீங்கள் இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்ட அந்த அழகான வாழ்க்கையை வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும், கண்டிப்பாக முடியும். அதை பார்த்து நிறைய பேர் ஜெலஸ் ஆவாங்க. நீங்கள் வந்து வாழ போகிற அந்த ஒரு ஃப்யூச்சர் லைஃப் பார்த்துட்டு டெஃபினட்டாக உங்களை சுற்றி இருக்கவங்க ஜெலஸ் ஆவாங்க. ஒரு சில பேர் ரொம்ப வருத்தப்படுவாங்க. லைக் இப்போ கரண்ட்லேயும் சரி, பாஸ்ட்லேயும் உங்ககிட்ட வந்துட்டு ரொம்ப ரூடாக, உங்களோட மதிப்பு தெரியாமல் ரொம்ப ஒரு ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஒரு கிராண்டடாக ட்ரீட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா,
அதுவே வந்துட்டு ரிக்ரெட் பண்ணுவாங்க ஃபியூச்சர்ல. பேசாம நம்ம இந்த பர்சன் கிட்ட ஒழுங்கா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கலாம், ஒழுங்கா ட்ரீட் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கும் உங்க மூலயமா அப்படின்னு கண்டிப்பாக அவங்க ரிக்ரெட் பண்ற அளவுக்கு உங்களோட growth இருக்கும். பட் அட் த சேம் டைம் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்க வெளியே வரணும். உங்களோட ஆக்ஷன்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? உங்களோட டெஸ்டினில நீங்களே உங்களுக்கான ஒரு ஃபியூச்சர் அழகா கிரியேட் பண்ணுவீங்க, உங்களோட நேம் ஃபேமோட வாழ்வீங்கிறது இருக்கு. ஆனா அதுக்கான ஒரு வழிகளை நீங்க தான் வந்துட்டு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்க என்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அப்போதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் டூ மச் சென்சிட்டிவ்னஸ் வேண்டாம். ஓகேங்களா? சென்சிட்டிவ்னஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ கரண்ட்லி வந்து ஏன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரணும்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இன்செக்யூரிட்டி உங்களுக்கு இருக்கு. இப்போ ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு டிபெண்ட்டாக இருக்கீங்க கரண்ட்லி. யாரையோ இது டிபெண்டோட தான் இருக்கீங்க. இது ஒரு ஹேபிட்டாக உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது ரொம்ப நாளாக இல்லை, ரொம்ப வருஷமாவே உங்களை வந்து டிபெண்ட்டாக வச்சிருக்காங்க உங்களை சுற்றி இருக்கவங்க. இட் குட் பி யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லைன்னா உங்கள் ஒர்க் ஏரியாவில் உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ், இல்லைன்னா வந்து நெகட்டிவ் டாக்ஸிக் பீப்புள் வந்துட்டு உங்களை ஒரு டிபெண்ட் பர்சனாகவே வச்சுருக்காங்க. ஸோ அதனால இப்பவுமே வந்து உங்களுக்கான அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுங்கிறது இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும்னாலுமே அவங்கள கேட்கணும், அவங்களோட ஒப்பீனியன் இது பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்களே ஏதாவது செஞ்சுட்டீங்க அப்படின்னா ஓகே அந்த பர்சன் என்ன சொல்லுவாங்க அந்த தாட்டும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வேர்ல்டை கிரியேட் பண்ண முடியாது. ஸோ வெளியே வந்துடுங்க. ஓகே? ஸோ உங்களுக்கே தெரியும் யார் யாரெல்லாம் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க, யார் அந்த பண்றாங்கன்னு தெரியும். ஸோ அவங்கள விட்டு வெளியே வாங்க. ஏன் அப்படின்னா இந்த பர்சனை விட்டு நீங்க வெளியே வந்தப்பதான் அந்த எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரிசன் மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதை விட்டு நீங்க வெளியே வந்தாதான் உங்களுக்கான ஃப்ரீடம் கிடைக்கும். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் டேக்கிங் டெசிஷன்ஸ் எல்லாமே அப்போதான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டிபெண்டா வந்துட்டு அந்த ஒரு ஹேபிட்டே மாறும். நீங்களாவே வந்துட்டு எல்லாமே பண்ற மாதிரி உங்க லைஃப் ஸ்டைல் வந்துடும். ஓகேங்களா? ஸோ எமோஷன்ஸ், அதாவது அந்த ஒரு எமோஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மற்றது எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்ட். ஓகே? சரி, ஆக்சுவலி பைல் நம்பர் 2 எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி உங்களுக்கான அழகான ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணுவீங்க. இன்னைக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவுமே வந்துட்டு உங்களோட பார்ட்னர் இருக்கட்டும், அண்ட் இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, பிரேக்கப் நடந்துருச்சுன்னா உங்களோட எக்ஸ் பார்ட்னராக இருக்கட்டும், உங்களை வந்து ஒரு ப்ராப்பராக ட்ரீட் பண்ணலை அப்படின்னா டெஃபினட்டாக ஃபியூச்சரில் ரிக்ரெட் பண்ணுவாங்க வெரி சூன். அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் ஃப்ரெண்ட்ஷிப், ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அவங்க ரிக்ரெட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நீங்களும் அதே மாதிரி ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ், ஒரு பாசிட்டிவான லா ஆஃப் அட்ராக்ஷன் அதெல்லாம் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க. கிவ் அப் பண்ணாதீங்க. தெர் இஸ் ஆல்வேஸ் அ வே. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த பைல் நம்பர் 2. கார்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு டைரக்டான ஒரு மெசேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கு எனக்கு. ஓகேங்களா? ஸோ யோசிக்காதீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. ஏதாவது ஒரு உங்களோட சூழ்நிலைகள் வாட் எவர் இட் இஸ், என்ன மாதிரியான டஃப் சூழ்நிலையில இருந்தாலும் கொஞ்சம் உட்காந்து திங்க் பண்ணுங்க. ப்ராப்பராக திங்க் பண்ணீங்கன்னா அதில் ஒரு வழி இருக்கும். அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த பைல் நம்பர் 2. தேங்க்யூ ஸோ மச். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.